Hi dear students, today we are going to see the next topic, kinds of company meeting, நிறும கூட்டங்களின் வகைகள். Under the Companies Act 2013, company meeting can be classified as under நிறுமச் சட்டம் 2013 படி நிறுமத்தின் கூட்டப்படும் கூட்டங்களை கீழ்காணும் முறையில் வகைப்படுத்தலாம். First one, meeting of shareholders, பங்குதாரர்களின் கூட்டம். Under that, statutory meeting, annual general meeting, extraordinary general meeting. அதாவது சட்டமுறை கூட்டம், ஆண்டு பொதுக்கூட்டம், சிறப்பு அல்லது அசாரண கூட்டம். Then next, meeting of the directors, இயக்குநரவை கூட்டங்கள். Under that, board meeting and committees meeting, அவை கூட்டம், குழு கூட்டம். Then next, special meeting, சிறப்பு கூட்டங்கள். Under that, class meeting, creditors and of debenture or bond holder meeting, கடனீந்தோர் அல்லது கடனீட்டு பத்திரதாரர்கள் கூட்டம். The following pictures shows the different type of company meeting. இந்த கீழ்காணக்கூடியதில் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி மீட்டிங் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம இப்போ பார்த்த அந்த 3 டைப்பு தனித்தனியாக லாங்காக இருக்கும். அண்ட் தட் ஒவ்வொரு டைப்புக்கு கீழேயும் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங், அதாவது பங்குதாரர்களின் கூட்டம் அல்லது பங்குனர்கள் கூட்டம். The meeting held with the shareholders of the company is called shareholders meeting. The shareholders meeting can be classified as statutory meeting, annual general meeting and extraordinary meeting. அதாவது இந்த பங்குனர்களுடைய கூட்டம் நிறும பங்குனர்களால் நடத்தப்படும் கூட்டங்கள் பங்குனர் கூட்டம் என அழைக்கப்படுது. யார் மூலமாக? அந்த நிறுவனுடைய பங்குதாரர்களிடம் நடத்தப்படக்கூடிய கூட்டம். இந்த நிறும பங்குனர் கூட்டங்களை 3 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். சட்டமுறை கூட்டம், ஆண்டு பொதுக்கூட்டம், சிறப்பு அல்லது அசாரண கூட்டம். ஸோ அண்டர் தட் நெக்ஸ்ட்டு அண்டர் தட் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாச்சுட்டரி மீட்டிங், சட்டமுறை கூட்டம். Statutory meeting, according to Companies Act, every public company should hold a meeting of the shareholders within 6 months but not earlier than 1 month from the date commencement of business of the company. This is the first general meeting of the public company is called the statutory meeting. This meeting is conducted only once in the lifetime of the company. A private company or a public company having no share capital need not conduct a statutory meeting. The company give the circular to shareholders before 21 days of the meeting. Statutory meeting என்ன? சட்டமுறை கூட்டம். அந்த நிறும சட்டப்படி ஒவ்வொரு பொது நிறுமமும் தொழில் தொடங்கிய தேதியிலிருந்து 1 மாதத்திலிருந்து 6 மாதத்திற்குள்ள அந்த பங்குனர்களுடைய கூட்டத்தை கூட்டணும். அதாவது ஷேர் ஹோல்டர்ஸுடைய கூட்டத்தை கூட்டுறதுக்கு எப்போனா அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண 6 மந்த்துக்குள்ளே கூட்டணும். அப்படி இதனை சட்டமுறை கூட்டம் என்னமோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? இதுக்கு வேறு பேர் சட்டமுறை கூட்டம். இது ஒரு பொது நிறுமத்தால் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே கூட்டப்படும் கூட்டம் இந்த சட்டமுறை கூட்டமாகும். ஸோ இதனுடைய எத்தனை முறை கூட்டுவாங்க இந்த ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்கை? ஒன்லி 1 டைம் இன் த லைஃப் டைம் ஆஃப் த கம்பெனி. பங்கு முதல் இல்லாத பொது மற்றும் தனி நிறுவனங்கள் இத்தகைய கூட்டத்தை கூட்ட தேவையில்லை. இது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கம்பெனி இந்த கூட்டத்தை கூட்டணுன்ற அவசியம் கிடையாது. Then next one, annual general meeting, AGM. Every year a meeting is held to transact the ordinary business of the company. Such meeting is called annual general meeting of the company. Company is bound to invite the first general meeting
within 18 months from the date of the registration, then the general meeting will be held once in every year. The difference between two general meetings should not be more than 15 months. Every annual general meeting shall be held during business hour on a day which is not a public holiday at the registered office of the company or at some other place within the town or village where the registered office is situated. Annual general meeting should be conducted by both private and public limited company. Then next நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு பொதுக்கூட்டம், அதாவது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். ஒவ்வொரு வருஷமும் அந்த நிறுவனத்தில் இயல்பான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க இந்த கூட்டம் கூட்டப்படுது. ஸோ அது என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு பொதுக்கூட்டம் அப்படின்ட்டு பேர். இந்த கூட்டம் நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து 18 மாதத்துக்குள்ள முதல் ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்ட வேண்டும். 1.5 வருஷத்துக்குள்ள முதல் ஆண்டு பொதுக்கூட்டத்தை அதை என்ன பண்ணணும், கூட்டணும். அடுத்த ஒவ்வொரு ஆண்டும் இக்கூட்டத்தை கூட்ட வேண்டும். அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் இந்த கூட்டத்தை கூட்டணும். 2 ஆண்டு பொதுக்கூட்டத்திற்கு இடைப்பட்ட காலம், 2 வருஷத்துக்கு உண்டான பொதுக்கூட்டத்துக்கு இடைப்பட்ட காலம் எவ்வளோ இருக்கணும், 15 மந்த்க்கு மிகாமல் இருக்கக்கூடாது. அந்த ஆண்டு பொதுக்கூட்டம் நிறுவனம் பதிவு அலுவலகம் உள்ள இடத்தில் அல்லது அருகில் உள்ள இடங்களில் நடத்தப்பட வேண்டும். அந்த நிறுவனம் எங்கே இருக்கோ, பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் அதுக்கு அருகிலோ அல்லது அதில் அந்த பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்திலேயோ அந்த கூட்டத்தை கூட்டலாம். இந்த அரசு விடுமுறை நாட்களில் நடத்தக்கூடாது. இந்த கூட்டத்தை எப்போ நடத்தக்கூடாது, கவர்மெண்ட் ஹாலிடேஸில் நடத்தக்கூடாது. பங்குகள் மற்றும் உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட நிறுவனங்கள், பங்கு முதல் உடைய அல்லது இல்லாத நிறுவனங்கள், தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் ஆண்டு பொதுக்கூட்டத்தை ஆண்டுதோறும் கூட்ட வேண்டும். இதெல்லாம் என்ன பண்ணணும், தனியார் கம்பெனியாக இருந்தாலும் சரி, பப்ளிக் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இதை என்ன பண்ணணும், ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜென்ரல் மீட்டிங்கை கூட்டணும். தென் நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங், சிறப்பு கூட்டம். Both statutory meeting and annual general meeting are called as ordinary meeting of a company. All other general meeting other than statutory and annual general meeting are called extraordinary general meeting. If any meeting conducted in between two annual general meeting to deal with some urgent or special ordinary extraordinary nature of business is called as extraordinary general meeting. இந்த சட்டமுறை கூட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமுறை கூட்டம் மற்றும் ஆண்டு பொதுக்கூட்டம் ஆகியவை நிறுவனத்தின் இயல்பான சாதாரண கூட்டம் ஆகும். அது என்ன ஆகும், இயல்பான சாதாரண கூட்டம் தான் அது. இந்த சட்டமுறை கூட்டம் மற்றும் ஆண்டு பொதுக்கூட்டம் ஆகிய இரண்டையும் தவிர பிற கூட்டங்கள் அனைத்தும் சிறப்பு கூட்டங்கள். சட்டமுறை கூட்டமும் ஆண்டு பொதுக்கூட்டத்தையும் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா கூட்டங்களுமே எல்லா மீட்டிங்குமே என்ன மீட்டிங், ஜென்ரல் மீட்டிங், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங். சில அவசர வியாபார முடிவுகளை எடுக்க 2 ஆண்டு பொதுக்கூட்டங்களுக்கு இடையே கூட்டப்படும். இது என்ன ஆகும், இந்த மீட்டிங் எப்போ பண்ணுறாங்க, திடீர்னு ஏதாவது அவசரமாக மீட்டிங் போடணும் அப்படின்னா அந்த சமயத்தில் போடுவாங்க. இதர கூட்டங்கள் அனைத்தும் சிறப்பு கூட்டங்களாகும். மற்ற எல்லா கூட்டமும் எல்லா கூட்டம் சிறப்பு கூட்டம் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாமே இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங். அண்டர் தட் என்னென்ன பார்த்தோம், ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் அதாவது சட்டமுறை கூட்டம், ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அதாவது ஆண்டு பொதுக்கூட்டம், தென் நெக்ஸ்ட் ஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங் அதாவது சிறப்பு கூட்டம், இதெல்லாமே பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு ஒன், மீட்டிங் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர், இயக்குனர் அவை கூட்டம். Since the administration of the company lies in the hands of the board of directors, they should meet frequently for the proper conduct of the business and to
decide policy matters of the company. First one, board meeting. Meeting of director are called board meetings. Meetings of the directors provide a platform to discuss the business and take formal decision. First meeting of directors should be convened within 30 days from the date of incorporation of the company. இந்த நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அந்த இயக்குனரவையிடம் இருக்கிறதால அந்த இயக்குனர்கள் அடிக்கடி கூடி பல வியாபார நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கணும். இதற்காக இயக்குனரவையால் கூட்டப்படக்கூடிய கூட்டம் இயக்குனரவை கூட்டம் ஆகும். அந்த நிறுவனத்தினுடைய நடவடிக்கைகளை குறித்து இயல்பான முடிவுகளை எடுக்கிறதுக்காக இந்த இயக்குனர்களால் கூட்டப்படக்கூடிய கூட்டம் தான் இந்த இயக்குனரவை கூட்டம். இது யாரால் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டரால் கூட்டப்படக்கூடிய கூட்டங்கள் தான் இந்த மீட்டிங் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர் கூட்டம். அப்படி இந்த இயக்குனரவை முதல் கூட்டம் நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட 30 நாளுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். நிறுவனம் என்ன பண்ணாங்க, ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே அதாவது கூட்டணும். தென் நெக்ஸ்ட் ஒன், கமிட்டி மீட்டிங், வாரிய குழு கூட்டம். எவ்ரி லிஸ்டட் கம்பெனி and every other public company having paid up share capital of 10 crores is required to have audit committee. This committee should meet at least 4 times in a year. In case of other companies, the board of directors shall nominate a director to play the role of audit committee, which is functioning as a vigil mechanism. இந்த பட்டியலிடப்பட்ட நிறுவனம் 10 கோடி அல்லது அதற்கு மேலேயோ பங்கு முதலுடைய ஒவ்வொரு பொது நிறுவனம் தணிக்கை குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும். இந்த கூட்டம் ஆண்டு குறைந்தது 4 முறை கூட்ட வேண்டும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை கூட்டணும்? 4 முறை கூட்டணும். இந்த 10 கோடிக்கு குறைவாக இந்த பங்கு முதலுடைய நிறுவனத்தில் இந்த இயக்குனரவையால் தணிக்கை குழு செயல்களை செய்ய ஒரு இயக்குனர் பணி அமர்த்தப்படுவார். அதுக்கு தணிக்கை செய்ய 10 கோடிக்கு குறைவாக இருந்ததுன்னா அதை தணிக்கை செய்கிறதுக்கு ஒரு ஆடிட் பண்ணுறதுக்கு ஒரு இயக்குனர் பணி அமர்த்தப்படுவார். தென் நெக்ஸ்ட் இந்த 3 என்ன அப்படின்னு, இந்த 2 என்ன அப்படின்னு பார்த்தா மீட்டிங் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர். தென் நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் மீட்டிங், சிறப்பு கூட்டங்கள். கிளாஸ் மீட்டிங், மீட்டிங் ஆஃப் பர்டிகுலர் ஷேர் ஆர் டிபெஞ்சர் ஹோல்டர், வகுப்பு கூட்டம். அதாவது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பர்டிகுலர் ஷேருக்கோ அல்லது டிபெஞ்சர் ஹோல்டருக்கோ உண்டான கூட்டம். மீட்டிங்ஸ் which are held by a particular class of share or debenture holders. Example, preference shareholders or debenture holders is known as class meeting. The debenture holder of a particular class conduct this meeting. These meetings are held according to the rule and regulation laid by the trust deed or debenture bond from the time to time, where the interest of the debenture holder play vital role at the time of reorganization, reconstruction, amalgamation or winding up of the company. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு கூட்டம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்க்குறோம், வகுப்பு கூட்டம். அதில் ஒரு குறிப்பிட்ட வகையான பங்குகள் அல்லது கூட்டங்கள் தான் அந்த குறிப்பிட்ட வகையான கடனீட்டு பத்திரங்களுக்கு கூட்டப்படக்கூடிய கூட்டம் வகுப்பு கூட்டம், அதாவது கிளாஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாதாரண பங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னுரிமை பங்குகளை கூட்டப்படும் கூட்டத்தை கூறலாம். அவ்வப்பொழுது மாற்றி அமைக்கப்படக்கூடிய கடனீந்தோர் பத்திரம், பாதுகாப்பு பத்திரம், விதிகளுக்கு கூட்டப்படக்கூடிய இக்கூட்டங்கள் கூட்டப்படுது. இந்த நிறும மறு அமைப்பு, நிறும ஒருங்கிணைப்பு மற்றும் நிறும கலைப்பின் போது கடனீட்டு பத்திரம் அல்லது பிணை பத்திர உரிமையாளர்களுடைய நலன் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த கூட்டம் கூட்டப்படுது. தென் நெக்ஸ்ட் ஒன், மீட்டிங் ஆஃப் த கிரெடிட்டார்ஸ், கடனீந்தோர் கூட்டம். Strictly speaking, these are not meeting of a company. Unlike the meeting of a company,
there arise situation in which a company may wise to arrive at a concession with the creditors to avoid any crisis or to evolve compromise or to introduce any new proposals. இந்த நிரும கூட்டங்களில் போலவே இது ஒரு நிரும கூட்டம் அல்ல. இருப்பினும் இது ஒரு புதிய கடன் கொள்கையை அறிமுகம் செய்யும் போது அல்லது அந்த கடனீந்தோர் தொடர்பான சில வழக்குகளை பேசி முடிவெடுக்க இந்த கடனீந்தோர்களுடன் சில ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவும் இந்த வகையான கூட்டங்கள் கூட்டப்படுது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டிங் ஆஃப் த கிரெடிட்டர்ஸ். இந்த 2 எதில் வருது? ஸ்பெஷல் மீட்டிங். தீஸ் ஆர் ஆல் தான் இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தா கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி மீட்டிங், நிரும கூட்டங்களுடைய வகைகள். தென் நெக்ஸ்ட் டாபிக் ரெசல்யூஷன், தீர்மானம். ஆஸ் பர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 for taking any decision or executing any transaction, the consent of the shareholders, the board of directors and other specified is required. The decisions taken at a meeting are called resolution. In other words, a motion with or without the amendments which is put to vote at a meeting and passed with the required quorum becomes resolution. இந்த நிருமச் சட்டம் 2013 படி ஒரு முடிவை செயல்படுத்த அந்த பங்குதாரர்களுக்கு ஒப்புதலை பெறுவது அவசியமாகுது. இந்த இயக்குநரவையால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவை நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டப்படி குறைந்த அளவு எண்ணிக்கை கொண்ட பங்குகளில் அந்த கூட்டத்தில் ஓட்டுப்பதிவு நடத்தியோ அல்லது வேறு முறையின் மூலமாகவோ அந்த பங்குதாரர்களால் அளிக்கப்படக்கூடிய ஒப்புதலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? தீர்மானம், ரெசல்யூஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அந்த தீர்மானத்தினுடைய வகைகள், அதாவது கைண்ட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன், தீர்மானங்களின் வகைகள். There are broadly 3 types of resolution, namely ordinary resolution, special resolution and resolution requiring special notice. இந்த பொதுவாக அந்த தீர்மானங்களை 3 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா சாதாரண தீர்மானம், சிறப்பு தீர்மானம், சிறப்பு அறிவிப்பு தீர்மானம் அப்படின்ட்டு 3 வகையாக பிரிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆர்டினரி ரெசல்யூஷன், சாதாரண தீர்மானம். An ordinary resolution is one which can be passed by a simple majority. That is, if the member of vote cast by members entitled to vote in favor of the resolution is more than the vote cast against the resolution. இந்த பெரும்பான்மையான மூலமாக நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானம் சாதாரண தீர்மானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு முடிவுக்கு ஆதரவாக வாக்காளருக்கு உறுப்பினர் எண்ணிக்கைக்கு அம்முடிவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தால் அது சாதாரண தீர்மானமாகும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பங்குதாரர்களை பாதிக்கு மேல் 50% மேலே ஒரு முடிவுக்கு சாதாரணமாக ஆதரவளிப்பது சாதகமாக ஆதரவளிப்பது சாதாரண தீர்மானமாகும். The ordinary resolution is required for the following matters. பின்வரக்கூடிய முடிவுகளை நடைமுறைப்படுத்த சாதாரண தீர்மானம் போதுமானது. First one, to change or rectify the name of the company. நிறும பெயரை திருத்த. To alter the share capital of the company. நிறும பங்கு முதலை மாற்றி அமைக்க. To redeem the debentures. கடனீட்டு பத்திரங்களை மீட்க. To declare the dividend. பங்காதாயங்கள் அறிவிக்க. Then to approve annual accounts and balance sheet. ஆண்டு இருப்புநிலை குறிப்பை ஒப்புதல் வழங்க. To appoint the directors. இயக்குநர்களை பணியமர்த்த. To increase or decrease the number of directors within the limits prescribed.
அந்த இயக்குனர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அல்லது குறைக்க. The next, to remove a director and appoint another director in his place. ஒரு இயக்குனரை பணி நீக்கம் செய்துவிட்டு அவ்விடத்தில் புதிய இயக்குனரை பணியமர்த்த. To make inter-corporativeness within the limit. வரம்புக்கு உட்பட்டு அந்த நிறுமத்தின் நிதியை முதலீடு செய்ய. Then to approve voluntary winding up if the article authorize. The நிறும கணக்காளரை பணி நியமனம் செய்ய. The next, to fill up the vacancy in the office of liquidator etc. The தன்னார்வ நிறும கணக்குகளுக்கும் சங்க நடைமுறை விதிகளுக்கும் ஒப்புதல் வழங்கணும். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டினரி ரெசல்யூஷன், சாதாரண முடிவுகள், தீர்மானம், சாதாரண தீர்மானம். தென் நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ரெசல்யூஷன், சிறப்பு தீர்மானம். A special resolution is the one which is passed by a not less than 75% of majority of the number of votes cast in favor of the resolution should be 3 times the number of votes cast against it. The intention of proposing a resolution as a special resolution must be specifically mentioned in the notice of the general meeting. ஒரு முடிவை நிறைவேற்ற கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள பங்குதாரர்களுடைய எண்ணிக்கையில் 75% நபர்கள் முடிவுக்கு சாதகமாக வாக்களித்தால் அது சிறப்பு தீர்மானமாகும். அதாவது இந்த முடிவுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் எண்ணிக்கையை போல 3 மடங்கு அதிகமாக எண்ணிக்கையில் அந்த முடிவு சாதகமாக வாக்களித்து முடிவை நிறைவேற்றினால் அது சிறப்பு தீர்மானம் எனப்படும். அதில் ஒரு 9 ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ரெக்வயர்ட் ஃபார் த ஃபாலோயிங் மேட்டர்ஸ். ஒரு 9 ரெசல்யூஷன்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் ரெசல்யூஷன்ஸ். ஸோ அது என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ஃபாலோயிங் மேட்டர்ஸ். First one, to change the registered office of the company from one state to another. நிறுமத்தின் பதிவு அலுவலகத்தை ஒரு மாநிலத்திலிருந்து பிற மாநிலத்திற்கு மாற்றம் செய்ய. The next, to change the objective of the company. நிறுமத்தின் நோக்கத்தை மாற்ற. The next, to change the name of the company. நிறுமத்தின் பெயரை மாற்ற. The next, to alter the articles of association. அந்த சட்ட நடைமுறை விதிகளை திருத்தம் செய்ய. The next, to reduce the share capital subject to the confirmation of the court. நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்கி நிறும பங்கு முதல் தொகையை குறைக்க. The next, to commence any new business. புதிய தொழிலை தொடங்க. To appoint the auditor for the company. தணிக்கையாளரை பணி அமர்த்த. Then next one, to appoint the sole selling agent in the specified cases. மொத்த விற்பனை முகவர்களை பணியமர்த்த. The next, to determine the remuneration of the director and the managing director. இயக்குனர் மற்றும் மேலாண்மை இயக்குனர்களின் ஊதியத்தை தீர்மானிக்க. இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இஸ் த ரெக்வயர்ட் ஃபார் த மேட்டர்ஸ். சிறப்பு தீர்மானத்தில் தேவைப்படக்கூடிய நடவடிக்கைகள். தென் நெக்ஸ்ட் ஒன், ரெசல்யூஷன் ரெக்வயரிங் ஸ்பெஷல் நோட்டீஸ். சிறப்பு அறிவிப்பு தேவைப்படும் தீர்மானம். There are certain matters specified in the Companies Act 2013 which may be discussed at a general meeting only if a special notice is given at least 14 days before the meeting. The intention to
propose any resolution must be notified to the company. The following matters required special notice before they are discussed in the meeting. நிருமச் சட்டம் 2013 குறிப்பிட்டிருக்கிற மாதிரி சில நடவடிக்கைகளை குறித்து முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த சிறப்பு கூட்டத்தில் கூட்ட வேண்டி இருக்குது. இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு அறிவிப்பை 14 நாட்களுக்கு முன்பாக, அதாவது 2 வாரத்துக்கு முன்பாகவே எந்த காரணத்திற்காக இந்த கூட்டம் கூட்டப்படுது என்ற விவரத்தை அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கணும். இந்த கீழ்காணக்கூடிய விவரங்கள்லேருந்து சிறப்பு அறிவிப்பு தேவைப்படும் சிறப்பு கூட்டங்களை கூட்ட வேணும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், டு அப்பாயிண்ட் an auditor, a person other than a retiring auditor. பணி ஓய்வு பெறும் தணிக்கையாளரை தவிர இதர தணிக்கையாளரை பணி அமர்த்த. டு ப்ரொவைட் expressly that a retiring auditor shall not be reappointed. இந்த பணி ஓய்வு பெற்றும் தணிக்கையாளரையே மீண்டும் பணியமர்த்தவில்லை என உறுதிப்படுத்தணும். அதாவது ரிட்டையர் ஆன ஆடிட்டரை மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணல, அப்பாயின்மெண்ட் பண்ணலை அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணணும், ஃபைல் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு, டு ரிமூவ் எ டைரக்டர் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் ஹிஸ் பீரியட் ஆஃப் ஆஃபீஸ். ஒரு இயக்குனரை அவரின் பணிக்காலத்தில் முடியும் முன்பே பணி நீக்கம் செய்கிறது. தென் நெக்ஸ்ட் ஒன், டு அப்பாயிண்ட் எ டைரக்டர் இன் த பிளேஸ் ஆஃப் எ டைரக்டர் ஸோ ரிமூவ்டு. பணி நீக்கம் செய்யப்பட்ட இயக்குநர்களின் காலி இடத்தில் வேறு ஒரு இயக்குநர்களை பணியமர்த்த. ஸோ இதுக்காகலாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த தீர்மானம் கொண்டு வராங்க, ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. திஸ் ஆர் ஆல் த ரெசல்யூஷன் அண்டு இட்ஸ் டைப்ஸ். நெக்ஸ்ட் டாபிக், voting, அதாவது வாக்கெடுப்பு. The word vote originated in Latin word votum, indicating one's wishes or desire. By casting his vote, one formally declaring his opinion or wish in favor of or against a proposal or a candidate to be elected for an office. The proposal passed across the table of any company depend mainly on the votes cast by the board of directors. Every motion or proposal is subject to the approval of the majority of the members, or shareholders can cast their vote only on the occasion in which they want to establish their rights according to the section 47 of the Companies Act 2013. இந்த வாக்கெடுப்பு அப்படின்றது லத்தீன்லேருந்து வந்தது. வாக்கம் என்ற சொல்லிலிருந்து தோன்றியது. ஒரு முன்மொழிக்கு ஆதாரமாகவோ அல்லது எதிராகவோ ஒருவர் தனது விருப்பத்தை உரிய முறையில் பதிவு செய்வதை வாக்கெடுப்பு குறிக்குது. என்ன பண்ணுது, ஒரு உரிய முறையில் பதிவு செய்கிறது இது குறிக்குது ஓட்டிங் அப்படின்னு. ஒரு நிறுவனத்தின் முன்மொழிவை இயக்குனர்கள் வாக்கெடுப்பு நடத்தி முறையாக நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த நிருமச் சட்டம் 2013 பிரிவு 47 படி ஒவ்வொரு முன்மொழிவிலும் பெரும்பான்மை பங்குனர்கள்ட்ட ஒப்புதல் தேவைப்படும். முன்மொழிவுக்கு வாக்கு அளிக்கும் உரிமை பங்குனர்களுக்கு உண்டு. அவங்க என்ன, வாக்களிக்கக்கூடிய உரிமை பங்குதாரர்களுக்கு இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், ப்ரொசீஜர் ஆஃப் voting. வாக்கெடுப்பு நடைமுறைகள். There are two distinct procedures of voting, vice versa, open and secret procedure. First one,
open procedure. This type of voting has no secrecy as all the members assembled can see voting. There are two popular methods of open voting, namely voice voting and voting by show of hand. இந்த வாக்கெடுப்பில் 2 விதமான வாக்கெடுப்பு இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா திறந்த நடைமுறை மற்றும் ரகசிய நடைமுறை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தா திறந்த நடைமுறை, அதாவது ஓப்பன் ப்ரொசீஜர்ஸ். இந்த முறையில் அனைத்து உறுப்பினர்களும் கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு உறுப்பினர் யாருக்கு வாக்களிக்கிறார் என்று மற்றவருக்கு தெரியும் வகையில் வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்த முறையில் வாக்கெடுப்பில் எந்தவித ஒளிவு மறைவும் இருக்காது. இம்முறை வாக்கெடுப்பில் பின்வரும் முறைகள் உள்ளடக்கமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், பை வாய்ஸ், குரல் வாக்கெடுப்பு. Voice voting is a popular type of voting in which the chairman allows the members to raise their voice in favor or against and issue a yes for approval and no for rejection. Chairman announces the result of voice voting on the basis of strength of words shouted. It is an unscientific method. It cannot be employed for deciding complex issue. இந்த முறையில் வாக்கெடுப்பு ஒரு பிரபலமான முறையாக இருக்குது. இத்தகைய வாக்கெடுப்பு முறையை மிகவும் சிக்கலான அல்லது முரண்பாடு உடைய விஷயங்களுக்கு முடிவு எடுக்க பயன்படுத்துவது கிடையாது. இந்த தலைவர்கள் ஒரு முடிவை முன்மொழிந்து அதற்கு ஆதரவாக உள்ளவர் ஆம் என்று, அதாவது எஸ்ன்னு சொல்லியும் குரல் உயர்த்தி கூற வேண்டும். பின்னர் அம்முடிவை மறுப்பவர்கள் நோ, அதாவது இல்லை என்று குரல் எழுப்பி கூற வேண்டும். தலைவர் இவ்விரு வேறுபட்ட ஓசையையும் நன்கு கூர்ந்து கவனித்து தனது முடிவை தெரிவிப்பார். இந்த முடிவுக்கு தலைவரே முழுமையான பொறுப்பேற்க வேண்டும். ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்திற்கு ஓசையை எழுப்புவதன் மூலம் தீர்வு காண முடியாது. இம்முறை ஒரு அறிவியல் சார்ந்த முறை அல்ல. இங்கு வாக்குகள் எண்ணப்படுவது இல்லை. ஒரு நபரை என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன பண்ண கிடையாது, வாக்கு என்றது கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு நபரை ஒரு பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த முறை பரிந்துரைக்கப்படுவது கிடையாது. ஸோ அதனால் இந்த வாய்ஸ் ஓட்டுனால் ஒரு நபரை என்ன பண்ணுறது கிடையாது, தேர்ந்தெடுக்கிறதுக்கு பரிந்துரை செய்கிறது கிடையாது. தென் நெக்ஸ்ட் ஒன், பை ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ், கைகளை உயர்த்துவதன் மூலம் வாக்கெடுப்பு. Under this method, the chairman requests the member to raise their hand of those who are in favor of the proposal or candidate and them request those are against. Then the chairman counts the number of hands raised for yes and no respectively, can announce the result on the basis of hand counted. நிருமச் சட்டம் பிரிவு 177 படி மறைமுக வாக்கெடுப்பு நடைமுறை பின்பற்ற தேவையில்லாத விஷயங்களுக்கு தலைவர் உறுப்பினர்களை அழைத்து ஒரு முன்மொழிவுக்கு ஆதரவாக உள்ளவர்களை கையை உயர்த்த சொல்லி சில உறுப்பினர்கள் உதவியுடன் எண்ணிக்கொண்டு பின்னர் எதிராக உள்ளவர்களை கையை உயர்த்தச் சொல்லி எண்ணிக்கொள்ள வேண்டும். பின்னர் முடிவை எண்ணிக்கையின் அடிப்படையில் தலைவர் வெளியிடுவார். இம்முறையில் ஒரு உறுப்பினர் 2 கைகளையும் உயர்த்த வாய்ப்பு உள்ளது. மேலும் ஆதரவாகவும் எதிராகவும் ஒரே உறுப்பினர் 2 முறை கை உயர்த்த வாய்ப்பு உள்ளது. இம்முறையில் உள்ள குறைபாடாகும். மிக அதிக உறுப்பினர்கள் கொண்ட கூட்டத்தில் இம்முறை வாக்கெடுப்பை பின்பற்ற முடியாது. இப்போ என்ன பண்ணாங்க, ஒரே உறுப்பினர் எஸ்ஸும் சொல்லலாம், நோவும் சொல்லலாம், ஆதரவாகவும் இருக்கலாம், எதிராகவும் இருக்கலாம். அதே சமயத்தில் ஒரே உறுப்பினர் 2 கையையும் தூக்கலாம்.
ஸோ இந்த முறையில் அதனால் என்ன பண்ண முடியாது, பின்பற்ற முடியாது. இதெல்லாம் என்ன பார்த்தோம்னா ஓப்பன் ப்ரொசீஜர்ஸ். இதில் ஒன்று வாய்ஸு, இன்னொன்று ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் சீக்ரெட் ப்ரொசீஜர், ரகசிய வாக்குமுறை. சீக்ரெட் ப்ரொசீஜர் இஸ் adopted to decide certain vital issues. It is a popular voting method that could maintain the secrecy of the voter. ஒரு உறுப்பினர் அளிக்கக்கூடிய வாக்கு மற்ற உறுப்பினர்களால் அறிந்து கொள்ள முடியாத வகையில் இரகசியமாக வாக்கெடுப்பு நடத்தப்படுவதை இரகசிய வாக்குமுறை என்கிறோம். சில சிக்கல்களுக்கு முடிவு எடுக்க இம்முறை பயன்படுத்தப்படுது. ஒரு உறுப்பினர் அளிக்கக்கூடிய வாக்கு மிகவும் இரகசியமாக பாதுகாக்கப்படுவதால் இரகசிய வாக்கெடுப்பு முறை ஒரு பிரபலமான முறையாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க, ரகசியமாக வாக்கெடுக்கிறது ஒரு பிரபலமாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் பை பேலட், வாக்குச்சீட்டு முறை. அண்டர் திஸ் சிஸ்டம், ballot paper bearing serial number is given to the member to record their opinion by marking with the symbol, or shareholder have to cast their vote in a secret chamber and put the ballot paper into the ballot box. The chairman opens the ballot box in the presence of tellers or scrutinizers and count the votes. He rejects the defective or wrongly marked ballot paper. The votes are counted and the result are announced. இந்த வாக்குச்சீட்டு முறையில் வரிசை எண் இடப்பட்ட வாக்குச்சீட்டு ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தரப்படும். அந்த உறுப்பினர்கள் ஒரு இரகசிய அறையில் தனது விருப்பத்தை எக்ஸ் அல்லது குறியீட்டு வைக்கப்பட்டிருக்கும் பெட்டியில் போட வேண்டும். ஓட்டு எண்ணுபவர்கள் அல்லது வேட்பாளரின் முகவர்கள் முன்னிலையில் அப்பெட்டியை திறந்து வாக்குகள் எண்ணப்படும். இதில் தவறான முறையில் அளிக்கப்பட்ட வாக்குச்சீட்டுகளை நிராகரித்த பிறகு மீதமுள்ள சீட்டுகளை எண்ணி முடிவுகளை அறிவிக்கப்படும். தென் நெக்ஸ்ட் ஒன் போஸ்டல் பேலட், அஞ்சல் வாக்கு. பிக் கம்பெனிஸ் or big associations having members scattered all over the country follow this method of voting. Under this method, serially numbered ballot papers are sent by post in sealed covers to the members who living at a distant place or unable to attend the meeting physically. The members or voters fill in the ballot papers and return them in sealed covers, which are opened when the ballot box is opened for continuing the votes. மிகப்பெரிய நிருபங்கள் அல்லது பெரிய சங்கங்களுக்கு பல நாடுகள் தழுவிய அளவில் உறுப்பினர்கள் இருக்கலாம். இந்த வாக்குச்சாவடிக்கு வர இயலாத உறுப்பினர்களுக்கும் வாக்களிக்கும் வகையில் வரிசை எண் இடப்பட்ட வாக்குச்சீட்டுகள் மூலம் வாக்குச்சீட்டு அஞ்சல் மூலம் அனுப்பப்படும். உறுப்பினர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்து அஞ்சல் மூலம் மூடப்பட்ட அஞ்சல் உறையில் அனுப்புவார்கள். அந்த வாக்குச்சீட்டு பெட்டிகள் திறக்கும்போது இவ்வாறு பெறப்பட்ட அஞ்சல் உறைகள் திறக்கப்பட்டு எண்ணிக்கையுடன் சேர்க்கப்படும். உடல் ஊனமற்ற அல்லது வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்திற்கு வெகு தூரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் உறுப்பினர்களும் வாக்களிக்க இம்முறையை பின்பற்றப்படுகிறது. இந்த நிருமத்தை பொறுத்தவரையில் இந்த பங்குகள் முதல் கொண்டு வரையறுக்கப்பட்ட நிருமத்தில் பங்கு விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இந்த வாக்குகளை பிரித்து கொள்ளும் முறையை குறிக்குது. என்ன பண்ணுறாங்க, அந்த வாக்குகளை பங்குகள் அடிப்படையில் பிரிச்சுக்கிறாங்க.
These are all the secret procedures. இதெல்லாம் என்ன அப்படின்னா secret procedures. That's all in this chapter. Now we complete the chapter 28. Thank you for listening my class. Okay, we will meet in next class.